ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதன் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மெர்சி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற பூசந்தைகள்ல ஒன்றுதான் இந்த தோவாளை மலர் சந்தை. இந்நிலையில தோவாளை மலர் சந்தைக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் பூக்களை கொண்டு விற்பனை செய்வது வழக்கம். அதே மாதிரி தோவாளை மலர் சந்தையில இருந்தும் பூக்களை வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனை செய்யறாங்க. இந்நிலையில வருகிற 14ஆம் தேதி ஓணம் விழாவை கொண்டாட இருக்கிறதுனால கேரளாவில் இருந்து நிறைய பூக்களை வாங்க மக்கள் வருவது வழக்கம். கேரளாவின் பாரம்பரிய விழாவான ஓணம் பண்டிகைக்காக இந்த ஓணம் பண்டிகையில ஒரு முக்கிய பங்கு வகிப்பது பூக்கள் தான். அவங்க பூக்களை வச்சு அத்திப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடுறது வழக்கம். இந்நிலையில கேரள முதலமைச்சர் அந்த ஓணம் பண்டிகையை அரசு விடுமுறைகள்ல கொண்டாடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததுனால கேரளால இருந்து மக்கள் வரத்து இங்க வாரது ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பூக்களின் விலை அதிக அளவுல குறைஞ்சிருக்கு. உதாரணமாக வாடாமல்லி போன வருஷம் 1 கிலோ 300 ரூபாய்க்கு வித்தது, இந்த வருஷம் 30 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதே மாதிரி எல்லா பூக்களின் விலையும் அதிக அளவுல இந்த குறைஞ்சிருக்கிறதா இங்க உள்ள வியாபாரிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளால இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள பூக்களை விற்கும் வியாபாரிகள் சொல்றாங்க. அதாவது ஓணம் பண்டிகைக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள்ல பூக்களின் விலை உயருமா உயராதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மெர்சி, நியூஸ் 7 தமிழ், நாகர்கோவில்.